துரனதுக்கு நம்மள பார்க்க சொன்னாரு. தெரியலையே. நான் வணக்கம். இவன் தான் ஷார்ப்பு, கோலி குண்டுக்காரனுக்கு இவன் தான் ரைட் ஹேண்ட் மாதிரி. சுற்று வட்டத்தார் எங்கே கோலி குண்டு மேட்ச் நடந்தாலும் கோலி குண்டு விளாட்றது இவன் தான். இவன் விளாடுன்னு எந்த மேட்ச்லையும் தோத்ததும் இல்லை, கோலி குண்டுக்காரனை தோக்க விட்டதும் இல்லை. அப்படியே நம்ம ராசிக்காரன். வாடா சார், இப்போ நம்ம அண்ணன் கூட கோலி குண்டு சண்டை விளையாடுவியா? எத்தனை சாமி, இவன் இது வரைக்கும் கோலி குண்டு விளையாட்டில் யாருபடியுமே தோத்ததில்லை. ஒரே ஒரு ஆளை தவிர கோலி குண்டுக்காரன். அவன் இது வரைக்கும் கோலி குண்டு சண்டையில் யாருடைய தோக்காத காரணம் வச்சுக்கிற கோலி குண்டு. அவன் கோலி குண்டு யாருக்கும் விற்கவோ தரவோ மாட்டான். அவன் சிசிங்களுக்கு மட்டும் விளையாட கொடுப்பான். அதே மாதிரி அவன் கொடுக்குற ட்ரைனிங், அவன் கோலி குண்டுக்கும் அவன் சிசிங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கால தான் இன்ன வரைக்கும் அவன் கோலி குண்டு சண்டையில் ஜெயிச்சிட்டு இருக்கான். அவன் சும்மாலாம் ஒன்றும் விளையாட வேணாம், ஜெயிச்சானா இரும்பு கோலி குண்டு வாங்கி தரேன்னு சொல்லு. நான் ஏற்கனவே கோலி குண்டுக்காரருக்கு அவருக்கு சண்டை போயிட்டு இருக்குது. இதில் குறுக்க நான் வேறையாண்ணா, அதெல்லாம் செட் ஆகாது. நான் வேணாண்ணா. நான் இரும்பு கோலி குண்டு வச்சா வேணா அடைக்கப்பட போகிறான். தங்கத்துலேயும் வெள்ளியிலையும் வாங்கி கொடுத்தா கூட அவன் விளையாட சொல்கிறானா? அவன் ஜெயிச்சானா தங்க கோலி குண்டு வாங்கி தரேன்னு சொல்லு. இப்போ அவனை போட்டி வர சொல்லு. என்ன தம்பி பயமா? பயமா எங்களுக்கா? நான் உன்னை அடிக்க எனக்கு அரை கோலி குண்டே போகுதுண்ணா, முழு கோலி கூட தேவையில்லண்ணா. சரி வா, விளையாட்டில் பார்த்துக்கலாம் வா. டேய் ஷார்ப்பு, அன்றைக்கே உன்னை அந்த குண்டு எடுத்து வர வேணான்னு தானே சொன்னேன். திரும்ப அந்த குண்டு எடுத்து வந்துக்கிற, எடுத்துகிட்டு போடா. நான் இந்த கோலி வச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேண்ணே. இது ஏன் சண்டை, நான் விளையாண்டு ஜெயிச்சு காட்டுறேன். டே என்னடா சார், இப்போ அண்ணனே ஆகுது பேசுகிற, கம்முன்னு போடா. வாடா. கலாயத்தில் நம்ம கோலிகுண்டு பாட்டிக்காரன் சார்ப்பும் ரத்னசாமி பாட்டிக்காரன் கிஷோரும் மோதுறாங்கப்பா. மேட்ச் சின்சியராக தான் போயிட்டு இருக்கு. நான் தான் சொன்னலடா, அந்த குண்டு 2 நிமிஷம் கூட தாங்காதுன்னு. இத்தனை வருஷமா குண்டு விளையாடுற எனக்கு தெரியாதா எந்த குண்டு எப்படி இருக்குன்னு? மேட்ச் 2 நிமிஷத்தில் கலாயத்தில் இருக்கிற மேட்ச் முடிஞ்சுப்பா. நம்ம எப்பயும் போல நம்ம கோலிகுண்டுக்காரனோட பாட்டி சார்ப்பு இந்த மேட்ச் முடிச்சிட்டான். கலாயட்டில் ஈராஸ் நடக்குதுப்பா. நம்ம கோலி குண்டு பாட்டிக்காரன் சார்ப்பும் நம்ம ரத்னசாமி பாட்டிக்காரன் கென்யாலேருந்து வந்த சுலைமான் அவரும் கலந்துக்கிறாங்க. போட்டி ரொம்ப சின்சியராக போயிட்டுருக்கு. அவர் பார்த்தா அவர் இருக்கிற ஆளுக்கும் அவர் சைஸுக்கும் விட்டால் நம்ம சார்ப்போட கோலி குண்டை கையை நெசில் உடச்சிட்டு போது அந்த மாதிரி இருக்கிறாரு. போட்டி நல்லா தான் போயிட்டுருக்கு. ஐயோ நம்ம சார்ப்போட கோலி குண்டை அடித்து உடச்சிட்டாருப்பா அவர். இப்போ அரை கோலி குண்டு வச்சு மேட்ச்சு விளாட்றானா சார்ப்பு இல்லை வெளியே போகிறான்னு தெரில. அடாடா விளாட்றான்ப்பா. மேட்ச் முடிஞ்சுப்பா. நம்ம கோலிகுண்டுக்காரன் பாட்டினா கோலிகுண்டுக்காரன் பாட்டி தான்ப்பா. அரை கோலிகுண்டை வச்சு நம்ம கென்யாலேருந்து வந்த ரத்னசாமி பாட்டி கோலிகுண்டை சுக்குநூறாக உடச்சிட்டான்ப்பா நம்ம சார்ப்பு. அடுத்த கோலிகுண்டுக்காரன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் மட்டட்ட மகிழ்ச்சி அடைகிறோம்ப்பா.